பொங்கல் மணியன் சார், இந்த தேர்தல் களத்தில் தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. இப்போது இன்று காலையில் தொகுதி உடன்பாடும் அந்த இந்தந்த தொகுதிகள் என்பதும் நிறைவடைந்து விட்டது. இப்போது மயிலாப்பூரில் பிரச்சாரத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கியிருக்கிறார். ஆனால் இந்த கேள்வி என்னவென்றால், தேர்தல் வாக்குறுதிகள், அவர் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், ஃப்ரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும், ரேஷன் கடைகளில் 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என தொடர்ந்து வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஏற்கனவே கடந்த முறையும் இது போல வாக்குறுதிகள், நாங்கள் உரிமை தொகை 2,500 தருவோம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது களத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்கவில்லை. உண்மையிலேயே இந்த வாக்குறுதிகளை பார்த்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? அதிமுகவின் தேர்தல் அறிக்கை களத்தை மாற்றுமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி எல்லாவற்றிலும் மிக வேகமாக இருக்கிறது. நீங்கள் வேட்பாளர் பட்டியல் மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கை, தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சி ஒதுக்கீடு எல்லாவற்றிலும் இன்றைக்கு மிக வேகமாக முழு வீழ்ச்சி இறங்கி பிரச்சாரத்துக்கும் சென்றாகிவிட்டது. இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, கடந்த காலங்களில் அதாவது திமுக அளித்த வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை, ஆனால் அதிமுக நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான அந்த வருவாயை பெருக்குங்க. இப்போ ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இந்த கடனை எல்லாம் குறைத்து நிச்சயமாக வருவாயை பெருக்கி தேவையான திட்டங்களை நிச்சயமாக அதிமுக நிறைவேற்றும். அந்த அளவுக்கு மிக லாபகமாக அவர் இந்த தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை பொறுத்தவரையில் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் வரவேற்கிறாங்க. காரணம் என்ன, நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க, 10,000 ரூபாய் என்பது நிச்சயமாக ஆட்சிக்கு அந்த உடனே வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாதம் 2,000, கடந்த 21 தேர்தலில் மாதம் 1,500 சொன்னாங்க. திமுக 1000 சொல்லிச்சு, அதிமுக 1,500 சொல்லிச்சுங்க. இப்போ 2,000 சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக திமுக அரசு மாதிரி ஒரு 30 மாதம் தாமதமாக அளிக்காது, வந்த உடனேயே உடனடியாக வழங்கப்படும். மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்காங்க. காரணம் என்னன்னா, கடந்த இந்த 5 ஆண்டு ஆட்சி நிறைவில் மக்களுக்கு வரிச்சுமைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்க சொத்து வரி, மின்கட்ட உயர்வு, குப்பை வரி நிறைய சொல்லாங்க. அதாவது பத்திரப்பதிவு வரி, எப்படி எல்லாவற்றிலும் வரிக்கு மேல் வரி போட்டு மக்களை விழி பிதுங்க வைத்து எப்படி வாழ்வது தெரியாமல் சிரமப்படுகிற சூழ்நிலை உருவாக்கிவிட்டாங்க. எனவே இந்த அறிக்கை மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஓகே, தேர்தல் அறிக்கை மற்றும் அந்த தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக மகிழ்ச்சி அளிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சசிகலா, டிடிவி, புகழேந்தி, ஓபிஎஸ் இவங்களாம் இல்லையா சார் இந்த முறை தேர்தல் களத்தில்? அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் போன முறை கூட இதே மாதிரி கமலஹாசன் இருந்தார், தினகரன் இருந்தார். 21 தேர்தலில் 5 அணியாக அன்னைக்கு இருந்தது. ஆனால் போட்டி 2 அணி கூட இருந்ததுங்க. அப்போ தினகரன் நம்மளோட வந்து விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து திமுக சேர்ந்து விட்டாங்க. அது கரைந்தே விட்டது. இப்போ இருப்பது 4 அணியில் ஒரு அணி வந்து தோல்விக்காகவே போட்டியிடுது, இன்னொரு அணி என்ன செய்ய தெரியாமல் இருக்குது. இன்றைக்கு வெளிப்படையாக திமுக அதிமுக தான் தேர்தலை சந்திக்கிறது. இந்த 2 கட்சிகளும் தேர்தலை சந்திக்கிற போது 5 ஆண்டு கால மக்கள் வைத்திருக்கிற திமுக மீது உள்ள அதிருப்தியை அதிமுக மிகப்பெரிய அறுவடை செய்யும். ஏன்னா 2016-17 பிறகு திமுக ஆட்சி வருகிற நாள் வரையிலும் அதிமுக மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுங்க. 4 ஆண்டு காலத்தில் மிகச்சிறப்பான ஆட்சி. கொரோனா காலகட்டத்தில் கூட மக்கள் 21 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, மிகச்சிறப்பான ஆட்சி தான் கொடுத்தீங்க சார். அதான் இல்லை சார், அன்னைக்கு 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு திமுக வைத்து குற்றச்சாட்டுகள், அவர்கள் பொய்யான வாக்குறுதி, மக்கள் நம்புறாங்க உண்மையிலேயே. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அதனால சிரமப்படுறாங்க. அதாவது 100 வாக்குறுதி சொன்னாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு KN நேரு சொல்றாரு, நாங்க நிறைவேற்றிய வாக்குறுதி 85ங்கிறாரு, இன்னொரு மந்திரி 90ங்கிறாரு, முதலமைச்சர் 97ங்கிறாரு. ஆனா உண்மையை சொன்னால் 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பா நான் சொல்றேன், விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி 83 வாக்குறுதி. ஆனால் வெறும் 13ல் 6 வாக்குறுதி மட்டும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு மீதி நிறைவேற்றவே இல்லைங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வாக்குகளை மட்டும் பெற்றுவிட்டு 5 ஆண்டுகளை காலம் கடத்தி போயிருக்காங்க. எனவே நிச்சயமாக திமுக வீழுங்க, அதிமுக வெல்லுங்க. ஓகே, நான் கேட்டது சசிகலா, டிடிவி, புகழேந்தி பாதிப்பில்லை கேட்கிறேன் சார். ஏன் சொல்லினா அவர் பொருட்டே இல்லை. அதாவது கடந்த காலத்தில் அணிகள் அப்படி இருந்தது. நிச்சயமாக புகழேந்தியால தனிநபருங்க, சசிகலா அம்மையாரும் இல்ல ராமதாஸ் அவர்களும் நிச்சயமாக எந்த தாக்கத்தையும் எடுக்க முடியாது. பல பேர் அதை ஊடகங்கள் விமர்சிக்கிற காரணத்தினால செய்தியாக வருதுங்க. மற்றபடி அதிமுகவுக்கு யாராலும் எந்த பாதிப்பு வராது. இப்போதைக்கு இந்த பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் இந்த கூட்டணியில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு போன முறை 20 தொகுதிகள் கொடுத்துருந்தீங்க. இந்த தடவை கூடுதலாக ஒரு 7 தொகுதி. இது தவிர
தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறதுனால ஒரு 35 தொகுதிகளுக்கு மேலே தாமரை சின்னத்தில் தமிழ்நாட்டில் போட்டியிடுற அளவுக்கு அந்த கட்சிக்கு பெரிய வாக்கு வங்கி வலிமை இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது சார், நான் ஒரு வெளிப்படையாக உங்கள் ஊடகத்தை பதிவு செய்கிறேன் இந்த செய்தியை. அதாவது அதிமுக தன்னுடைய சின்னத்தில் போட்டியிட வைக்க விரும்பவில்லை, அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் உங்கள் தனி சின்னத்தில் நின்றுக்கன்னு சொன்னாங்க. அவர் தனி சின்னத்தில் நிற்பது சிரமம் என்று பாஜக சேர்ந்து நிற்கிறாங்களுடைய இது வந்து பாஜக விரும்பியோ அல்லது பாஜக ஊடுருவியோ அல்லது வேறு காரணமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதிமுக தன்னுடைய கட்சியை சாரா யாருமே பெருசாக நிறுத்தலை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வகையும் கூட செலுத்தும் போது அதற்கான அனைத்து பணிகளும் அதிமுக செய்யணுங்க. இப்போ முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் நேரடியாக இயங்கறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்குது. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையே அல்லங்க. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 11% வாக்குகளை பெற்றது பாஜக. அப்போ அவருக்கு ஏற்றவாறு நீங்க 10% வாக்கில் வாங்கிய திரு விஜயகாந்துக்கு 47 தொகுதி கொடுக்கப்படுதுங்க. ஆனால் 11% வாங்கிய பிஜேபிக்கு தொகுதி பாருங்க. அதனால இது நிச்சயமாக அந்தந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினா அந்த 11% இதில் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், நிச்சயமாக கூடுதல் வரும். நீங்க 2019 மொத்தமாகவே வாங்கிய வாக்கு 18% தான். ஆனால் 2021 வாங்கிய வாக்கு 30%. அதனால சட்டமன்ற தேர்தல் வருகிற போது நிச்சயமா வேறுபாடு அதிகரிக்குங்க. எனவே இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு 15% வாக்குகளை கூடுதலாக அதிமுக அணியே பெறுங்க. அதுதான் வெற்றி வாகை சூட போகுது. 15% என்பது வந்து இது பாரதிய ஜனதா கட்சி 35லேருந்து 37 தொகுதி வரை இது முறை தாமரை சின்னத்தில் போட்டிட்டு சார். நான் அதுதான் கேட்குறேன். அந்த அளவுக்கு வலிமையான கட்சியாக இருக்குதா சார் பாரதிய ஜனதா கட்சி? பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிடுவது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் 27 தொகுதி தான். மீதி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள கட்சிகள் அந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. அவ்வளோதானுங்க. ஏன் அவங்க ரெட்டலையில் நிற்காம தாமரையில் போய் நிற்கிறேன்னு சொல்றாங்க? இல்லை, ரெட்டலை நிற்பதற்கான அனுமதியை அதிமுக தரலைங்க. அதான் உண்மை. அதிமுக பிஜேபி அதிமுக தர அவங்க விரும்பலையா? அதிமுக விரும்பலைங்க. நீங்களே நின்றுக்குங்க உங்க வேற கட்சின்னு சொன்னா ஒத்துட்டாங்க. அவ்வளோ இல்லை, எந்த காரணமும் இல்லைங்க. உண்மையிலே இது வந்து அவர்களுக்குள்ள நிச்சயமா தெரியும். வெளிப்படையாக சொல்லிட்டு நான் அதனால இது வந்து வெளியில ஊடகங்கள் வேற மாதிரி பரப்பான செய்தியை அதில் எல்லளவு உண்மை இல்லை.